உங்களுக்கு வந்து இது பண்ண போகிறோம், மெஷர் பண்ண போகிறோம். இங்கே வந்து லாவெண்டர் எடுக்க போகிறோம் 2 கிராம்ஸ்க்கு. என்கிட்ட ரோஸ் இருக்குது. நம்ம ரோஸ் வந்து நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ரோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லாவெண்டர் அதுவும் போட்டு இதுவும் போடணுங்களா? இல்லை அது உங்கள் இஷ்டம் தான். பட் ஆனால் எது வேணாலும் போட்டாலும் 2% தான் போடணும். அதுக்கு மேலே போடக்கூடாது. ஏதோ ஒன்று போட்டாலே போதும். ஒன்று போட்டால் போதும். பீட்ரூட் சூப்பு அந்த சார்கோல் சூப்பெல்லாம் பண்ணுறீங்க, அது போகிறதுனால என்ன பெனிஃபிட்? முதல்ல இதை முடிச்சுக்கலாங்க. எது போட்டாலும் அழுக்கு போகும். அவ்வளோதான். அதான் சொன்னேன், ஃபர்ஸ்டே சொன்னேன். அவங்க சொல்லிட்டாங்களே எது போட்டாலும் அழுக்கு போகும். பார்க்க அழகா இருக்கும். ஆனா ஸ்மெல் தண்ணி இல்லாம இந்த முத்து முத்தா நிக்காம இருக்கிறதுக்கு சொல்லி தர்றாங்க. நம்ம செஞ்சோம்னா தண்ணி ஆகுது இல்ல, கொல கொலன்னு ஆகுது இல்ல, அது இல்லாம பண்றது சொல்லி தர்றாங்க. அதனால நம்மளுக்கு கலர் கொடுக்காது. 1 கிராம் ஆச்சு, அதெல்லாம் 2 கிராம் ஆயிடுச்சு. 2 கிராம் போதும். அதை விட இது வந்து ரொம்ப ரோஸ்ன்னு போது மோஸ்ட்லி வந்து லீவான் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ரோஸ் மட்டும் நல்ல ஃப்ளேவர் தான். சரிங்க, உங்களுக்கு ஸ்மெல் பண்ணி பார்க்கறதுனா பார்த்துக்கோங்க. அப்படியே ஒவ்வொரு ரோஸ் இதுலயே கலர் வந்துரும் இல்லைங்களா? இது கலர் கொடுக்காது. இது வெறும் சென்ட் மட்டும் தான் கொடுக்கும். நம்ம இங்க ரோஸ் க்ளே வந்து ஆட் பண்ணிருக்கோம்ல. சோ க்ளே கூட ரோஸ் கலர் சார்கோல் வச்சிருக்கேன். சார்கோல் ஆல்கஹால் வச்சு இதுல லைட்டா எனக்கு வந்து இப்ப லைட்டா கலர் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. சோ நான் வந்து எக்ஸ்ட்ரா இப்போ ஒரு 1 கிராம் மட்டும் ஆட் பண்றேன். இப்போ மொத்தம் 5 கிராம் பண்ணிருக்கீங்க. 5 கிராம் 2 கிராம் ரோஸ் இது பண்ணிருக்கீங்க. ரோஸ் 2 கிராம் இது பண்ணிருக்கீங்க. 5 கிராம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, அது நல்ல சான்ஸ். மெல்ட் ஆயிடுச்சுங்களா? அது ஒரே நிமிஷம் எடுத்துட்டு வரீங்களா? எடுத்துட்டு வாங்க சித்ரா. துணி வச்சு எடுங்க, கையில் எடுத்துறாதீங்க, சூடாக இருக்கும். இல்ல இல்ல அப்படியே சூடு இல்லையா? ஸோ இது வந்து இப்போ டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் உங்களுக்கு. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் இதை பிரேக் பண்ணுறதுக்காக இது பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் தெரியுதா இந்த சைடு இருக்கவங்களுக்கு? ஸோ ஐசோப்ரோபைல் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் டக்குன்னு சார்கோல் ஆட் பண்ண போகிறோம். இது சார்கோல் வந்து மெஷர் பண்ண வேண்டாம், கொஞ்சமாக போட்டால் போதும். உங்களுக்கு தெரியுதா? ஸோ இவ்வளோ போதும், நமக்கு நிறையா வேணாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் 2 டிஃப்ரெண்ட் இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் தேவையில்லை. நீங்கள் ப்ரெசிஷனாக பெரிய பேட்சாக பண்ணும்போது உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் தேவை. உங்களுக்கு தெரியுதா மேம்? இல்லைன்னா நீங்கள் இப்படி வந்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிளியர் பேஸை வந்து இது கூட ஊற்ற போகிறோம். பிளாக்ல வந்து கிளியர் பேஸ் ஊற்ற போகிறோம். இது லைட்டாக அடியில் கலக்கில் போல இருக்குது, கட்டியாக இருக்குது. கொஞ்சமாக வச்சு வந்து வீட்டில் வந்துச்சா வைக்கிறதா? அண்ட் இதில் கொஞ்சம் வந்து இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடைசியில் மட்டும் இருக்கு போல். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிளாக்கை வந்து இங்கே நல்லா கலக்கிக்கிறோம். ப்ளம்ஸ் இல்லாமல் நல்லா கலக்கிக்கிறோம். 1ல் மட்டும் எசென்ஷியல் ஆயில் ஊற்றினா போதும். இங்கே 2ல் ஊற்ற வேண்டாம். எதில் மட்டும் ஊற்றிருக்கீங்க? நான் வெறும் ரோஸ் மட்டும் 1ல் ஊற்றிருக்கேன். 1ல் ஊற்றினா போதும், ஏன்னா 2மே ஒரே சோப் தானே. ஸோ நான் மொத்தமாகவே 2% இதிலே ஆட் பண்ணிட்டேன், ரோஸ்லேயே வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தண்ணி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். எல்லாரும் பார்த்துக்கோங்க, ஏன்னா டக்குன்னு ஊற்றுற மாதிரி இருக்கும். பார்த்துக்கோங்க, இருக்கட்டும், அப்படியே வச்சிருங்க. இது வந்து நல்லா கலக்கிட்டோம். பிளாக் வந்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இந்த கலர் பண்ணிட்டு இல்லை உங்களுக்கு இன்னும் வைப்ரண்ட்டாக வேணும், இன்னும் நல்லா கருகருன்ட்டு வேணும்னா இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். என்னன்னா கொஞ்சம் போட்டுக்கலாங்களா சார்கோல்? போட்டுக்கலாம். சார்கோல் அதிகமா போட்டோம்னா அந்த கொழுப்பு செல்ல வந்துருமா? அப்படியெல்லாம் இல்லை, நான் வந்து சும்மா கலர் பார்த்தேன், எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தனால இது ஓகேன்னு நான் நினைச்சேன். இது ஊற்றும் போது உங்களுக்கு நல்லா கருப்பாக தான் தெரியும். இப்போ பார்க்கும்போது லைட்டாக கிளியராக இருந்தாலும் இப்போ நல்லா டார்க் ஆகிடுச்சு பாருங்க. உங்களுக்கு வந்து அந்த ஒரே நிமிஷம் டவுட் மட்டும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். க்ளே ரோஸ் க்ளே ஆல்ரெடி வேற என்ன ஊத்தி எசன்ஸ் ஊத்தி ரோஸ் எசென்ஷியல் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிருக்கோம். ஆட் பண்ணி ரோஸ் இது போட்டுருக்கீங்க. ரோஸ் க்ளே போட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு, திக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பிரிலிங்னா 2 கலர் எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு இது காட்டுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் இது ஊற்றா அதை கொஞ்சம் இது வந்து நம்ம மோல்டில் பண்ணும்போது நல்லா டிசைனாக பண்ணலாம். இல்லை சிங்கிள் மோல்டும் போது உங்களுக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது. ஒரே பேக்கப் பண்ணுறோம்னா அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து உங்களோட கலர் க்ரியேட்டிவிட்டி தான். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது, எப்படி பண்ணுறது
தனியா வேணாலும் ஒண்ணு தனித்தனியா அப்படியே ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தனியாக வேணும்னா. இது வந்து கலர்ஸ் வந்து கான்ட்ராஸ்டாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். அண்ட் இது பக்கம் பாப்பா இது வந்து டக்குன்னு போய் மெல்ட் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கெட்டியாயிடுச்சு. நம்ம என்ன பண்ணணும்னா டக்குன்னு ஸ்ப்ரே அடிச்சிடணும். வாய்த்தி திறந்துட்டு இருக்காதடா. அப்போ ஸ்ப்ரே அடிச்சிட்டோம். ஸோ இப்போதைக்கு வந்து இதை நம்ம வந்து திருப்பி போயிட்டு ஹீட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்கூப் அப் மட்டும் பண்ணிக்கலாம். இது இப்படி எடுத்தீங்கன்னா இப்படி வரும், இப்படியே இந்த பேஸ் அப்படிங்கிறதுக்குள்ள தெரியும். ஆமாம். அந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக